தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது தவிர்க்க வேண்டிய 12 விஷயங்களை தாவேகா தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க வரும்போது சந்தித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளுடன் இருப்பவர்கள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் நேரில் கலந்து கொள்வதை தவிர்க்குமாறு ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என தாவேகா தொண்டர்களுக்கு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் வகையில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும், போலீஸ் அறிவுறுத்தலின்படி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளையும் தவிர்க்கவும் தாவேகா தொண்டர்களுக்கு ஆனந்த் அறிவுறுத்தினார். விஜயின் சுற்றுப்பயணத்தின் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க உதவும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆனந்த் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்கும் போது கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின் கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள், வாகனங்கள், கொடி கம்பங்கள் ஆகியவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தாவேகா தொண்டர்களுக்கு ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும் ஃப்ளெக்ஸ் பேனர் மற்றும் கொடி கட்ட கம்பிகள் உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது என்று ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும், பொதுமக்களுக்கும், வாகன ஓட்டிகளுக்கும், மாணவர்களுக்கும், நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தாவேகா தொண்டர்களிடம் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார்.